ஓ மனுஷா, யோ மனுஷா, என்னையா நீ உன்னை பத்தி பயங்கரமா இது பண்ணிட்டு இருந்தா நீ பிரஜினுக்கா ஓட்டு கேட்குற? டைட்டில் வின்னர்லாம் பிரஜினுக்காக ஓட்டு கேட்கிற அளவுக்கு அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுற அளவுக்கு இந்த சீசன் இருக்குன்னா பாருங்க மக்களை எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு. ரெண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. முதல் ப்ரோமோல இந்த வாரம் நாமினேஷன் யார் 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 யாரை பண்றாங்க அப்படின்றது ப்ரோமோ. ரெண்டாவது ப்ரோமோல ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட விஷஸ், இந்த வீட்டுக்குள்ள அவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத பற்றியும், எப்படி விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றியும் ஃபேமிலி சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷஸ் நடக்குது. அந்த விஷஸை யார் யார் யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தா தான் நமக்கு ரொம்ப ரொம்ப சில ஆட்கள் நம்ம எதிர்பார்த்த ஆட்கள் வந்திருக்காங்க, சில ஆட்கள் நம்ம எதிர்பார்க்காத ஆட்கள் வந்திருக்காங்க. எதிர்பார்த்த ஆட்கள் முதல்ல போயிடுவோம். நம்ம கனிக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடன்பிறப்பு, இந்த வீட்டுக்குள்ளே நீ எதுக்கு வந்த, இந்த வீட்டுக்குள்ளே மற்றவங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிட்டு போகிறதுக்கா, இல்லை இந்த டைட்டில் அடிக்கிறதுக்கு நீ வந்திருக்கியா அப்படின்னு கேட்குற கேள்வி போக போக விஜய் டிவியோட ஸ்கிரிப்ட் மாறுமோ அப்படின்னு நமக்கே கண்ணை புழக்கிற அளவுக்கு இருக்குது. அப்படின்னா உண்மைதான் ஒரு சைடு. சரி, அடுத்ததாக கமுருதி. கமுருதி கமுருதிக்கு பேசக்கூடிய நபர் தனது தம்பின்னு நினைக்கிறேன். தனியாக இந்த கேமை விளையாண்டேன்னா நீ அந்த டைட்டில் வின்னர் அந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தனியாக தம்பி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி, எல்லா குடும்பத்துக்கும் இருக்கிற மாதிரி ஆசை இருக்குது அப்படின்னு தெரியும். அவர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குன்னு தெரியும். அதை எல்லாத்தையும் நாங்கள் மதிக்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாங்கள் இது பண்ணிக்கிறோம். ஆனால் சில இடங்களில் ஃபேக்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஃபேக்டை நம்ம ஒத்துக்காம தான் எல்லாரும் கஷ்டத்துக்குள்ளே போயிடுறோம். கமுருதினால் அங்கே பொதுவாக ஒரு கேம், அதாவது எல்லாருடைய தவறுகளுக்கும் குரல் கொடுத்து தன்னோட விஷயங்களை விட்டு கொடுத்து ஒரு டைட்டில் வின்னர் என்ன கேம் ஆடணும்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்களோ எல்லா டைமும் விட்டு கொடுத்து விளையாடணுமானா இல்லை, பட் தவறுகள் நடக்கும்போது தட்டி கேட்கணும், எல்லாத்துக்கும் போய் ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா. ஒரு மனுஷன்னா அப்படி இருக்கணும்டா அப்படின்னு நினைப்பாங்களா சொசைட்டிக்குள்ளே. அந்த மாதிரி ஒரு கேம் அவரால் விளையாட முடியாது. அவரால் எப்பயும் பாரு ஒரு வித செல்ஃபிஷ் அப்படின்னா இவர் வேற விதமான செல்ஃபிஷ். நெய் கிடைக்கல அப்படின்னா ஒரு ஆளை தூக்கி எறியக்கூடிய ஒரு நபர், புரியுதா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் தனியாக அந்த கேமை கொண்டு போய் எல்லாத்துக்காகவும் பொதுவாக நின்று விளையாண்டு ஒரு டைட்டில் வின்னரை, தட் இஸ் நாட் பாசிபிள், நாட் பாசிபிள். ஆரியன என்னடே இது, உனக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கும், நீ அந்த கேமை விளையாண்ட விதத்துக்கும், நீ பேசுகிற விதத்துக்கும், நீ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட விதத்துக்கும், நீயும் பிளேம் கேமிங் தான் பண்ண, இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் அந்த கேமோட அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு நீ போட்ட எஃபர்ட்டில் 10% கூட பிரஜின் போடலையே. அதை ஓப்பனாக நீங்கள் சொல்கிறீங்க செருப்பால் அடித்த மாதிரி. எப்படி நீ வெளியே என்ன சொல்லிட்டு போனியோ அது கண்டிப்பாக உள்ளே நடக்கல மச்சான் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஏதோ ஒரு பர்ஸ்பெக்டிவில் இது பிரஜின் அப்படின்ற ஒரு நபருக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ பேசுகிற ஒத்துக்கிட்டதே நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. அர்ச்சனா பண்ணியிருக்காங்க, டைட்டில் வின்னராக இருக்கக்கூடிய ஆட்கள் பல பேர் இதை பண்ணியிருக்காங்க, நம்ம அதை இல்லைன்னு சொல்லலை. பட் பிரஜின் மாதிரி இருக்கக்கூடிய ஆளுக்கு இப்படி ஒரு சப்போர்ட், இப்படி ஒரு விஷயம் வெளியே இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவருடைய பெர்ஸ்பெக்டிவை மாற்றும். விஜய் டிவி பிரஜின் சாண்ட்ரா அப்படின்ற 2 நபரை காப்பாற்றுறதுக்கு விஜய் சேதுபதியை தான் வாங்கிட்டாங்க அப்படின்னு நினச்சேன். பட் வெளியே இருக்கக்கூடிய பல விஷயங்களும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்றது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. சரி, ஃபைனலாக வருவோம். எஃப்ஜேக்கு அவர் யாருன்னு எனக்கு தெரிலங்க. எங்கேயோ பார்த்துருக்கேன், யூடியூப்னு நினைக்கிறேன், யூடியூபராக யாருன்னு தெரில. பட் என்னென்னா இந்த வீட்டுக்குள்ள என்டர்டெயின்மெண்ட் தாறுமாறாக இருக்கணும். அந்த தாறுமாறுக்கு நடுவில் நீ இருக்கணும். பக்கத்தில் வியானாவும் இருப்பாங்க, பரவாயில்லையா?